ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ தி ஜர்னிங்கிற ஒரு சைனீஸ் டிராமாவை தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது பார்ட் 6. இதுக்கு முன்னாடி இருக்கிற 5 வீடியோஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல சனா அவங்களோட செகண்ட் மிஷனுக்காக ஷங் டைனாசிட்டிக்கு போனாங்க. அங்கேயும் மாஸ்டர் மாதிரியே இருக்கிற ஷானை மீட் பண்ணாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட கிளைண்ட் அரண்மனையில இருக்காங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். சோ கிளைண்ட எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்க வரைக்கும் போன வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். அரண்மனையில வேலை செய்யற பெண்களோட நேம் லிஸ்ட்ல கிளைண்டோட பேரு இருக்கான்னு நம்ம சனா தேடிட்டு இருக்காங்க. ஆனா அது எதுலயுமே நம்ம கிளைண்டோட பேரு இல்ல. அப்போ இந்த எல்லா பெண்களையுமே அரண்மனைக்கு வேலைக்காக அழைச்சிட்டு வந்த தளபதியே பாக்குறாங்க. ஏய், நீ அன்னைக்கு இங்க வேலைக்கு வந்தே தீருவேன்னு அடம் பிடிச்ச பொண்ணு தானே? நான் தான் உன்னை செலக்ட் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி நீ பேலஸ்குள்ள வந்த அப்படின்னு கேக்குறாரு. இந்த டிராமாவை பொறுத்த வரைக்கும் சனா போற எல்லா மிஷன்லயுமே இவரு யாழாங்க கொல்லணும்னு நினைக்கிற வேம்பயர் ஹண்டரா வருவாரு. எல்லா ஜென்மத்திலயுமே இவரோட மெயினான குறிக்கோளும் அதுதான். அதனால இவரை நம்ம மோஸ்ட்லி எல்லா எபிசோட்லயுமே பார்க்கலாம். அதே மாதிரியே எல்லா மிஷன்லயுமே மாஸ்டர் மாதிரியே இருக்கிற ஒருத்தரும் வருவாரு. இவரோட கேரக்டர்ஸ்லாம் அவங்க எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்கன்னா, எல்லா மிஷன்லயுமே வந்து சனாவை மீட் பண்ணி அவங்க கூட நல்ல ஃப்ரெண்டா இருந்து எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் சனாவை காப்பாத்தி எப்பயுமே அவங்க கூடயே டிராவல் பண்ணிட்டே இருந்து சனாவை ஒன் சைடா லவ் பண்ற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க யாருமே நம்ம சனா கிட்ட போயிட்டு டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. யாழாங்க பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வேம்பயர், அவருக்கு சாவே கிடையாது. அதனால அவர் எல்லா மிஷன்லயுமே சனாவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இவரோட லவ் புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரும் சனாக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து அவர் காப்பாத்துவாரு. சனா மிஷன் கம்ப்ளீட் ஆன உடனே வீட்டுக்கு போகும்போது அவங்களை தடுக்க எவ்வளவு ட்ரை பண்ணுவாரு. ஆனா நம்ம சனா இவரையும் மீறி வீட்டுக்கு போயிடுவாங்க. எல்லா மிஷன்லயுமே சனா கூட மாஸ்டர் மாதிரியே இருக்கிற இந்த பாஸ்ட் லைஃப் இருக்கிறது யாழாங்கு சுத்தமா பிடிக்காது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே சனாக்காக எப்பவுமே ஒரு ஃபைட் இருந்துகிட்டே இருக்கும். சனாவையும் யாழாங்கையும் இவன் தான் பிரிக்கிறான் அப்படின்னு யாழாங் நினைச்சிட்டு இருக்கான். சனாவை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் அவங்கள சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்தவரு. எப்பயுமே சனாவுக்கு பிடிச்சதை மட்டுமே செய்யறவரு. அதனால மாஸ்டர் மாதிரியே இருக்கிற இந்த பாஸ்ட் லைஃபை மீட் பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்கு மாஸ்டர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அதனாலேயே இவங்களும் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா யாரையுமே நம்ம சனா லவ் பண்ண மாட்டாங்க. சனாக்கு யாழாங்க மேலதான் லவ் இருக்கும். ஆனா நம்ம மாஸ்டர் வந்து மிஷனுக்காக போன இடத்துல யாரு கூடயுமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்தினால அந்த லவ் அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. இப்படிதான் இந்த டிராமால வர எல்லா கேரக்டர்ஸையுமே டிசைன் பண்ணிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இது ஏன் நான் இப்ப சொன்னேன்னா, எல்லா எபிசோட்ஸ்லயுமே நம்ம இதே ஃபேஸஸ வேற வேற டைனாசிட்டில வேற வேற பேர்களோட பார்க்க போறோம். ஆனா எல்லாருடைய நோக்கமும் குணமும் ஒண்ணுதான். சோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப இதை சொன்னேன். ஓகே, நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள இப்ப போயிடலாம். காணாம போன பெண்களை பத்தி வேம்பயர் என்ற தளபதி கிட்ட நம்ம சனா கேக்குறாங்க. அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா எப்படி பெண்கள் காணாம போனாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன்னு இதுக்கு முன்னாடி கிளம்பினவங்க எல்லாருமே இப்ப காணாம போயிட்டாங்க. அதனால இதை பத்தி நீங்க பேசாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு அவரு சொல்றாரு. தளபதி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நாங்கெல்லாம் சாதாரண மனுஷங்களே கிடையாது. எங்க கிட்ட நிறைய சக்திகள்லாம் இருக்கு. எங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீங்க எனக்கு இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொன்னீங்கன்னா நான் இதை கண்டுபிடிக்கிறேன். தெய்வமே, உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் நான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அரசர் இருக்காருல்ல, அவர் திடீர்னு காலையில நடந்துகிட்டு இருந்த எல்லா அசம்பிளியையுமே நைட்டுக்கு மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் தான் இப்படி பெண்கள் எல்லாம் காணாம போக ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்னமோ இந்த டைனாசிட்டிக்குள்ள வேம்பயர் நடமாட்டம் இருக்குமோன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம நம்ம அரசி இருக்காங்கல்ல, அவங்களே ஒரு வேம்பயரா இருப்பாங்களோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கவலையே படாதீங்க, நம்ம ஷாமனும் நானும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வரோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பவே பெரிய பெரிய பாத்திரங்கள் நிறைய சாப்பாடு எல்லாம் ராணியோட அரண்மனையை நோக்கி போயிட்டு இருக்கு. உங்க ராணி எனக்கு மேல பெரிய ஃபுட்டியா இருப்பாங்க போல, தினைக்கும் இவ்வளவு சாப்பாட சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ராணிக்காக கிடையாது, ராணியோட ஸ்பெஷலான பணிப்பெண்களுக்காக. அவங்களுக்கு மட்டும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்படி ஸ்பெஷலான சாப்பாடு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்னது ஸ்பெஷலான பணிப்பெண்களா? ஒருவேளை நம்ம கிளைண்ட் அங்க இருப்பாளோ அப்படின்னு நம்ம சனா அங்க போயிட்டு அந்த கிளைண்ட் இருக்காளான்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அங்கேயுமே கிளைண்ட் இல்ல. ராணியோட அரண்மனைக்கு போனா அங்க இருக்கிற எல்லா விண்டோலயுமே ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. சூரிய ஒளி கொஞ்சம் கூட நுழைய முடியாத அளவுக்கு அந்த பேலஸ கட்டி இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ராணி ஒரு வேம்பயரா இருப்பாளோன்னு சனாவுக்கும் டவுட் வருது. ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம சனா சொன்ன அந்த மேஜிக் ட்ரிக்க ஷான் இப்ப வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். மாஸ்டர், நீங்க சொன்ன அந்த மேஜிக் ட்ரிக்க நான் இப்ப வரைக்கும் பிராக்டிஸ் பண்றேன் மாஸ்டர். ஆனா என்னால அதை பண்ணவே முடியல மாஸ்டர். எனக்கு ஏதாவது சிம்பிளான ட்ரிக் சொல்லி கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு கேக்குறான். ஆக்சுவலா இது கொஞ்சம் அட்வான்ஸான மேஜிக் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நீ இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணு, கண்டிப்பா உன்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு சனா சொல்றா. அப்ப அரசர் உங்களை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்காருன்னு ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு. பக்கத்து நாட்டு அரசரோட அரண்மனையில இருக்கிற ஹையர் அபிஷியல் ஒருத்தர் லஞ்சுக்காக இங்க வந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால அவரால் சாப்பிடவே முடியல. 4 பணிப்பெண்களை பலி கொடுங்க, அப்பதான் இவருக்கு உடம்பு கியூர் ஆகும் அப்படின்னு அரசர் சொல்றாரு.
இருப்பாரு. அதை பார்த்துட்டு என்ன இவங்க ஏதோ அனிமல்ஸ் எல்லாம் பலி கொடுக்குற மாதிரி ஈஸியா மனுஷங்களை பலி கொடுக்குறாங்க, இது தடுத்தே ஆகணுமே அப்படின்னு சனா முன்னாடி வந்து, அரசே உடனே இது நிறுத்துங்க, பலி கொடுக்கறது மூலமாலாம் இப்படி உடம்பை கியூர் பண்ண முடியாது, அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீயே குணப்படுத்து அப்படின்னு அரசி சொல்றாங்க. சனாக்கு இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. இவரு வேற ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்காருன்னு தானே சொன்னீங்க, இவரு அவரோட ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் ரொம்ப மிஸ் பண்றாரு, அதனாலதான் இவருக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போயிருக்கு, நீங்க இவரை உடனே அவரோட ஊருக்கு அனுப்புங்க, உடனே அவரும் கியூர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் போயிங்க, நான் எப்படி என் குழந்தைங்களையும் ஒய்ஃபை மிஸ் பண்ண முடியும், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அரசே அப்படின்னு அவரு சொல்றாரு. கல்யாணமே ஆகலையா, ஒருவேளை 90s கிட்ஸா இருப்பாரோ, சரி அரசே என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு போய் எல்லா சாப்பாடையும் அவரோட வாயில திணிச்சு அவரை அடின்னு அடிச்சு சனா என்னமோ காமெடியெல்லாம் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவரு கடுப்பாகி, லஞ்சுக்கு வந்தா இப்படி கொலை பண்ணவா பாக்குறீங்க, உங்களை நான் போர்ல சந்திக்கிறேன் அப்படின்னு கோபமா கிளம்பி போறாரு. போற வழியிலே வாமிட் பண்றாரு. வாமிட் பண்ண உடனே அவருக்கு உடம்பு கியூர் ஆயிடுச்சு. உடனே திரும்பி வந்து சனாவுக்கும் அரசருக்கும் அவர் தேங்க்ஸ் சொல்றாரு. நம்ம அரசர் சனா பண்ண இந்த காரியத்துக்காக சனாக்கு 10 தங்க பிஸ்கெட்டை பரிசா கொடுக்கறாரு. சனா ஃபிளஃபிய கூப்பிட்டு, எனக்கு இந்த அரசி வேம்பயரா இருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு, அதனால நீ என்ன பண்ற, அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு, அவளோட எல்லா மூவ்ஸையும் எனக்கு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. பாஸ் அவங்க உண்மையிலே வேம்பயரா இருந்தா என் உயிருக்கு உத்தரவாதம் இருக்காதே பாஸ், இந்த டேஞ்சரான மிஷன்லாம் நமக்கு தேவையா பாஸ் அப்படின்னு கேக்குது. நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும், இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு ஃபிளஃபியா அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒருத்தரோட ரத்தத்தை குடிக்கிறதுக்காக யாலாங் போறப்போ அங்க 2 ஓனாய் மனுஷங்க வந்து நம்ம யாலாங் கூட சண்டை போடுறாங்க. அதுல ஒருத்த மட்டும் யாலாங் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இப்போ நம்ம யாலாங்கு அவங்க அக்காவோட ஞாபகம் வருது. அரண்மனையை நோக்கி அவன் கிளம்புறான். மாஸ்டர் வந்ததுல இருந்து நீங்க எனக்கு எதுவுமே உருப்படியா சொல்லி கொடுக்கல மாஸ்டர், ஏதாவது ஒரு ஈஸியான மேஜிக்காவது எனக்கு சொல்லி கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு ஷான் கேக்குறான். சனாவுக்கே எதுவும் தெரியாது, இப்போ நான் இவனுக்கு வேற என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க மாஸ்டர் அவளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு மேஜிக் ஸ்பெல்ல ஷானுக்கு அவ சொல்லி கொடுக்குறா. வழக்கம் போல சனா செஞ்சு காட்டும் போது அவளுக்கு அது ஒர்க் ஆகல. அது நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன்னா அதனால என்னால என்னோட ஃபுல் எஃபர்ட்டையும் இதுல போட முடியல, நான் நாளைக்கு உனக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா இப்ப நம்ம ஷான் அந்த மேஜிக் பண்றப்போ அவனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. சனாக்கு செம்ம ஷாக்கு, எங்க திரும்பவும் அதை பண்ணு அப்படின்னு கேக்குறா. இப்போ நம்ம ஷான் பண்றப்போ அவனுக்கும் அது ஒர்க் ஆகல, இது வெறும் ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ராணியோட அரண்மனைக்குள்ள ராணி ரொம்ப நேரமா ஒரு எலும்பு வச்சு எதையோ செதுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க கையில கத்திப்பட்டு ரத்தமும் வருது. பக்கத்துல இருந்த ஒரு பனிப்பெண் ரத்தம் வருதுன்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ராணி ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்க மேஜிக்கை வச்சு இதை நீங்க ஈஸியா பண்ணலாமே அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு தெரியாதாடி, நான் ஒரு வேம்பயர், எனக்கு காயம் பட்டா அது உடனே ஆறிடும், அது மட்டும் இல்லாம நான் என்னோட அரசருக்காக இதை நான் ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கேன், இதுல முழுக்க என்னோட லவ் மட்டும் தான் இருக்கணுமே தவிர மேஜிக் எல்லாம் இருக்க கூடாது, அப்பதான் அவரு என்ன ரொம்ப லவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றா. அவர் ஆல்ரெடி உங்களை முழு மனசுல தானே ராணி லவ் பண்ணிட்டு இருக்காரு, அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம், அவர் என்ன லவ் பண்ணல, இந்த முகத்தை தான் லவ் பண்றாரு, உங்களுக்கு என்ன ராணி நீங்க அழகா தானே இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வேம்பயர், அதனால உங்களோட ஃபேஸும் அப்படியே தானே இருக்க போகுது அப்படின்னு அவ சொல்றா. அதே நேரத்துல அங்க யாலாங்கும் வரான். அக்கா உடனே கிளம்பி என் கூட வா, ஆல்ரெடி 2 வேரல்ஃப் என் கூட சண்டை போட்டாங்க, வர பௌர்ணமி அன்னைக்கு அவங்களோட சக்தி எல்லாம் பல மடங்கு அதிகமாக போகுது, நீங்க இருக்கிறது உனக்கு சேஃப் இல்ல, என் கூட என் பேலஸ்க்கே வந்துரு அப்படின்னு கூப்பிடுறான். இல்ல யாலாங், என்னால என்னோட அரசரை விட்டுட்டு உன் கூட வர முடியாது, உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவனை விட்டுட்டு வரமாட்டேன்னு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, நான் முதல்ல அவனை கொன்னாதான் நீ உன்னை பத்தி யோசிப்ப. இல்ல யாலாங், நாங்க இல்லாத நேரத்துல அந்த வேரல்ஃபால அரசரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அதனால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாது யாலாங், நானும் செத்துருவேன். சரிம்மா நீ உன் அரசர் கூடவே இரு, மனசு மாறினுச்சுன்னா என் பேலஸுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு யாலாங் அங்க இருந்து கிளம்புறான். வர வழியில நம்ம சனா ஃபிளஃபி தேடிக்கிட்டே அங்க வந்துட்டு இருக்கா. யாலாங்கும் சனாவை பாத்துடுறான், சனாவும் யாலாங்க பாத்துடுறா. யாலாங்க பார்த்த உடனே இன்விசிபிள் ஆகிற ஒரு மேஜிக் ஸ்பெல்ல போட்டு இவன் மறைஞ்சுக்கிறா. அது அந்த வேர்வல்ஃப் தானே அப்படின்னு நம்ம யாலாங் சனாவை தேடிட்டு இருக்கான். சும்மா இல்லாம அவனுக்கு முன்னாடி போய் நின்னுகிட்டு நம்ம சனா நம்ம தான் இன்விசிபிளா இருக்கோமே அப்படின்னு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கா. அப்போ அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி சனாவை பார்த்து வேம்பயரா மாதிரி கடிக்க வரான். ஆனா நம்ம சனா அவனை கடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இப்பவும் நம்ம யாலாங்கோட கண்ணுக்கு சனாவும் யாலாங்கும் பாஸ்ட் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் அவனோட கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்போ வேம்பயர் அங்க வந்து நம்ம சனாவை காப்பாத்துறாரு. யாலாங் அட்டாக் பண்ண வர சமயத்துல வேம்பயர் ராணி அங்க வந்து போயிடு யாலாங் அப்படின்னு கண்ணை காட்டுறாங்க. யாலாங்கும் அங்க இருந்து போயிடுறான். நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டு அரசர் அங்க வந்து, தளபதி நான் இன்னும் உங்களுக்கு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள எல்லா வேம்பயரும் நீங்க எப்படியாவது கொண்டுடுங்க, அதே மாதிரி நம்ம ராணியோட அரண்மனை சுத்தி எப்பவுமே காவலுக்கு ஆளுங்க இருக்கணும், எனக்கு ராணியோட பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அங்க நம்ம வேம்பயர் ராணி ராஜாக்காக செஞ்சு வச்சிட்டு இருந்த கிஃப்ட ராஜா எடுத்து பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேக்குறாரு. ராணி அதை உடனே வாங்கி ஒளிச்சு வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நீ எனக்காக ஏதோ கிஃப்ட் ரெடி பண்றேன்னு நினைக்கிறேன், அதனால அது என்ன கிஃப்ட்னு நீ எனக்கு கொடுக்கும் போதே நான் பாத்துக்கிறேன், வேம்பயர் இங்க வந்துச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே நான் உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் இங்க ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அரசே ஒரு நாள் எனக்கு வயசாகி தோல்லாம் சுருங்கி நான் அழகா இல்லன்னா அப்பவும் என்ன இதே மாதிரி லவ் பண்ணுவீங்களா, என்ன உளறிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன சின்ன வயசுல இருந்தே தெரியும், அப்போல இருந்தே நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், இனிமேலும் நான் அதே மாதிரி தான் உன்னை லவ் பண்ணுவேன், என் லவ் என்னைக்குமே குறையாது. அரசே உங்களுக்கு சின்ன வயசுல இருந்த என்ன பிடிக்குமா இல்ல இப்போ இருக்கிற என்ன பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கேள்வி இது, நீ சின்ன வயசுல என்ன எப்படி லவ் பண்ணியோ அதே மாதிரி தானே இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு உங்ககிட்ட எந்த டிஃபரன்ஸுமே தெரியல, என் லைஃப்ல நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தி, உன்னோட ஆசைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை நான் கஷ்டப்பட்டாவது நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட ஆசை எல்லாமே ஒண்ணுதான் அரசே, நான் எப்பவுமே உங்க கூடயே இருக்கணும், நான் சாகும்போது
சாகும்போது கூட உங்களை பாத்துட்டே தான் சாகணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண போறாங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதனால நம்ம ராணியோட முகம் ஃபுல்லா உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. என்ன ராணி, உனக்கு இருந்த அந்த பழைய பிரச்சனை உனக்கு திரும்பி வந்துடுச்சா? உனக்காக தான் நான் ஷாமன் கிட்ட சொல்லி 300 பேரை பலி கொடுத்தனே, ஆனா அதனால எந்த யூஸ்மே இல்லையே. நீ கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் இந்த டைம் நான் அதை விட அதிகமான உங்களை பலி கொடுத்து உன் பிரச்சனை நான் கண்டிப்பா சரி பண்றேன் அப்படின்னு அரசர் சொல்றாரு. அரசே, எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இந்த நிலைமையில நீங்க என்ன பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அரசரை வெளியே அனுப்புறாங்க. அப்படியே பணிப்பெண்களையும் வெளியே அனுப்புறாங்க. அப்ப ராணியோட ஸ்கின் எரிஞ்சு அவங்க முகம் ஃபுல்லா காயமாகுது. அந்த காயத்தோட கிளம்பி எங்கேயோ போறாங்க. நம்ம ஃப்ளஃபி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. இங்க நம்ம ஷான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மேஜிக்கல் கருவியை சனா கிட்ட காட்டுறான். எனக்கு ஒருத்தரை கண்டுபிடிக்கணும், அவங்க இந்த பேலஸ்குள்ள தான் எங்கேயோ இருக்காங்க, ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க இந்த டிவைஸ் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேக்குறா. கண்டிப்பா யூஸ் ஆகும் மாஸ்டர், இந்த டிவைஸ் கிட்ட கேட்டு பாருங்க, அது உங்களுக்கு சரியான இடத்தை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ் கிட்ட கேட்டு பாக்குறப்போ அது பேலஸ்ல இருக்கிற கார்டனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குகையை காட்டுது. உடனே சனாவும் கிளம்பி அங்க போறாங்க. அங்க வேம்பயர் ராணி அவங்கள மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க தான் ரியலான ராணி. என்னமோ ராஜா ஒன்னதான் லவ் பண்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ அவர் இந்த முகத்தை லவ் பண்ணலையா, அவர் என்னதான் லவ் பண்றேன்னு என்கிட்ட சொன்னாரு தெரியுமா அப்படின்னு இவ சொல்றா. அரசர் எப்பவுமே என்ன மட்டும் தான் லவ் பண்ணுவாரு, உங்ககிட்ட கூட அவர் நான் நினைச்சுதான் இப்படி பேசியிருக்காருன்னு அவ சொல்றா. அப்போ அந்த வேம்பயர் ராணி அவரோட சக்தியை பயன்படுத்தி ரியலான ராணியோட ஸ்கின் அப்படியே உரிச்சு இவளோட ஃபேஸ்ல வச்சுக்கிறா. இந்த வேம்பயர் ராணியோட ஸ்கின்ன ஒரு மாசத்துக்கு ஒரு முறை மாத்திர மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இவளுக்கு இருக்கு. அதனாலதான் இப்படி மாத்துறா. இன்னும் ஒரு வாரத்துல உன்னோட ஸ்கின் மறுபடியும் நல்லா வளர்ந்துரும், அப்புறம் திரும்பி வந்து நான் உன் ஸ்கின் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அடிப்பாவி, இவ உண்மையிலே வேம்பயர் தானா? நம்ம பாஸ் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். அப்போ உள்ள இருக்கிறது தான் நம்ம பாஸ் ஒரு கிளைண்ட் போல. இது உடனே நம்ம பாஸ் கிட்ட சொல்லணுமே அப்படின்னு ஃப்ளஃபி பறந்து போகுது. ஆனா அந்த வேம்பயர் ராணி கிட்ட மாட்டிக்குது. இங்க நம்ம சனா அந்த குகையை தேடி அங்கேயே வந்துட்டா. ஆனா அங்க யாருமே இல்ல. இந்த ஷானை நம்பினது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அப்போ அந்த வேம்பயர் ராணி அங்க வந்து சனாவை பார்த்துட்டு, இந்த பறவையை நீதான் அனுப்புனியா, இன்னைக்கு நைட் அந்த பொண்ணையும் ஷாமனையும் கொன்னுடுங்க அப்படின்னு வேம்பயர்ஸ் கிட்ட சொல்றா. இங்க நம்ம ஷான் சனா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக மரத்தை வச்சு ஷார்ப்பான வெப்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது செஞ்சுட்டு இருக்கும் போது நிறைய இடத்துல கையில கட் பண்ணிக்கிறான். மாஸ்டர், இது எதுக்காக பண்ண சொன்னீங்க அப்படின்னு கேக்குறான். இது வேம்பயரை கொல்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உன்னால இதை கூட கையை வெட்டிக்காம கேர்ஃபுல்லா பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி காயத்தை எல்லாம் கியூர் பண்றா. மாஸ்டர், நீங்க தேடி போனவங்க கிடைச்சாங்களா? இல்ல, ஒன் டிவைஸ் வேலை செய்யல போல, அங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்றா. சாரி மாஸ்டர், நான் தான் சொன்னேனே எனக்கு பெருசா எந்த மேஜிக்குமே தெரியாதுன்னு அப்படின்னு வருத்தப்படுறான். சரி வருத்தப்படாத மாஸ்டர், நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க எங்க இருந்து வரீங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளவு மேஜிக் தெரியுது? நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த சூரியனையும் தாண்டி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து நான் வரேன்னு சொல்றா. சூரியனையும் தாண்டினா அப்ப நீங்க அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து வரீங்களா? ஆமா ஷான், நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஒரு நாள் இந்த சூரியன் உதயமாகறப்போ நான் இங்க இருந்து கிளம்பி என் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. என்ன சொல்றீங்க மாஸ்டர் அப்படின்னு ஷான் சனாவோட கையை பிடிக்கிறான். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஷான். மாஸ்டர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்க அம்மா உயிரோட இருந்தப்போ இதே மாதிரி ஒரு சூரியன் உதயமாகறப்பதான் நான் பிறந்தேன்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். அப்படியா? என்னைக்கு உனக்கு பர்த்டேவா? அப்படின்னா என்ன? பர்த்டேனா நீ என்னைக்கு பிறந்தியோ அந்த நாள பர்த்டேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்து கேண்டில் ஏத்தி கேக்க வெட்டி ரொம்ப ஜாலியா கொண்டாடுவாங்க. அன்னைக்கு உனக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும் தெரியுமா? கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர், ஆனா இது மாதிரி ஒண்ணு என் லைஃப்ல நடந்ததே இல்ல மாஸ்டர், எனக்கு யாருமே கிஃப்டே கொடுத்தது இல்ல மாஸ்டர் அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்றான். இதுக்கு போய் வருத்தப்படலாமா ஷான்? சரி விடு, இன்னைக்குதான் உனக்கு பர்த்டேன்னு வச்சுக்குவோம், நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹேர் பின் எடுத்து அவனுக்கு கொடுக்குறா. இங்க பாரு ஷான், இது சாதாரண ஹேர் பின் மட்டும் நினைக்காத, இதை வச்சு வேம்பயரை கூட கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றா. ஷான் உடனே சனாவை ஹக் பண்ணி தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா அதை சனாவே எதிர்பார்க்கல. அடுத்த சீன்ல ஒரு கல் சவ பெட்டியில இருந்து யாழாங்க எழுந்திருக்கிறான். அதுதான் அவனோட பெட்னு நினைக்கிறேன். எழுந்திருச்சு சனா அவனை கடிச்ச உடனே ஏன் அவனுக்கு வலிச்சுது, என்னமோ வித்தியாசமான சில விஷுவல்ஸ் எல்லாம் வந்தது, அதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பக்கத்துல இருந்த பணிப்பெண்களை கடிக்க சொல்றான். ஆக்சுவலா வேம்பயர்ஸால வலியை உணர முடியாது. இவங்க 2 பேரும் கடிச்சப்போ அவனுக்கு எந்த ஃபீலிங்குமே இல்ல. ஆனா சனா கடிச்சப்ப மட்டும் ஏன் அவனுக்கு வலிச்சதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க அந்த வேம்பயர் ராணி அனுப்பின வேம்பயர்ஸ் எல்லாம் சனாவையும் ஷானையும் கொல்றதுக்காக வந்துட்டாங்க. 2 பேருமே காமெடியா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா உடன் ஸ்டிக்க வச்சு சனாவும் ஹேர் பின்ன வச்சு ஷானும் வந்த வேம்பயர்ஸை கொல்றாங்க. அதுல ஒரு வேம்பயர் மட்டும் தப்பிச்சு ராணி கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றதுக்காக அங்க போறான். மாஸ்டர், உங்களுக்கு ஒன்னும் அடிப்படலையே அப்படின்னு ஷான் கேக்குறான். என்னப்பா இப்பெல்லாம் வேம்பயர் கூட சண்டை போடுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்ட போல, செம்மையா ஃபைட் பண்ணி இந்த வேம்பயரே கொன்னுட்டியே அப்படின்னு சொல்றா. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் மாஸ்டர், நீங்க மட்டும் முன்கூட்டியே யோசிச்சு அன்னைக்கு உங்களோட ஹேர் பின் எனக்கு தரலன்னா இன்னைக்கு என்னால ஃபைட் பண்ணிருக்கவே முடியாது மாஸ்டர். ஜியான் ஷங் ஆகிய நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு சின்ன பாதிப்பும் இல்லாம நான் பாத்துக்குவேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். உன்ன மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஷான். ஆமா, இப்ப நீ என்ன சொன்ன, உன்னோட பேரு ஜியாங் ஷங் சொன்ன,
ஆமா மாஸ்டர். ஷான், என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாத்தியா? ஜியான் எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் நிறைய சாதனைகள் எல்லாம் பண்ணிருக்காரு. உன்னோட ஃபேமிலி நேம் கூட ஜியானா இருக்கிறதுனால அவர் உன்னோட சொந்தக்காரரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஷான் சிரிச்சுக்கிட்டே, மாஸ்டர், என்னோட ஃபேமிலி நேம் ஜியான், என்னோட பேரு ஜியா, என்னோட ஃபுல் நேம் ஜியான் ஜியா ஷங். ஷானுங்கிறது என்னோட இன்னொரு பேரு மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா ஜியான் ஜியா ஷங்குங்கிறவரு சைனாலேயே புகழ்பெற்ற அறிஞரா இருந்தவர். அரசர்களாலையும் மக்களாலையும் மரியாதைக்குரியவரா பார்க்கப்பட்டவர். அவரு சைனால ஜூங்கிற மன்னருடைய ஆட்சியில மக்கள் பல கஷ்டங்களையும் கொடுமைகளையும் அனுபவிக்கிறத பார்த்துட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக என்னங்கிற ஒரு அரசர்கிட்ட உதவி கேட்டு போனாரு. அப்புறம் போர்ல அவருக்கே சப்போர்ட் பண்ணி அந்த கொடுமையா ஆட்சி பண்ண ஜூவை எடுத்துட்டு வெண்ணுங்கிற அரசரை சைனாவோட சக்கரவர்த்தி ஆக்குவாரு. இதெல்லாம் நம்ம சனா ஹிஸ்டரியில படிச்சிருப்பாங்க. அப்போ இவர் தான் ஜியான் ஜியாவா? இவரையா நம்ம இவ்வளவு நாள் நம்மளோட சிஷ்ய மாதிரி நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னு ஷாக்ல உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. என்ன மாஸ்டர், ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஷான் கேக்குறான். மாஸ்டரா, நீ எவ்வளவு பெரிய ஆளு, என்ன போய் இவ்வளவு நாளா மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கியப்பா, என்ன சொல்றீங்க மாஸ்டர்? ஆக்சுவலா ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்களை அங்க யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சனாவோட மாஸ்டர் அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி அனுப்பியிருப்பாரு. அதனால இந்த ஸ்டோரியை டைரக்டா சொல்லாம, ஷான், உனக்கு தெரியுமா, நீ ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய ஆளா வருவ, உன்னை எல்லாரும் மதிப்பாங்க, ஆனா நீ எந்த சூழ்நிலையிலையும் நான் தான் உனக்கு மேஜிக் சொல்லி கொடுத்த, நீ யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றா. மாஸ்டர், உண்மையா சொல்றீங்க? ஆனா நீங்க ரொம்ப வித்தியாசமானவங்களா இருக்கீங்க மாஸ்டர். உங்களுக்கு பேரு புகழ் மேல கூட எந்த ஆசையும் இல்லாம எப்படி மாஸ்டர் உங்களால அப்படி இருக்க முடியுது? எது எப்படியோ மாஸ்டர், கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் உங்களை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு ஷான் சொல்றான். தப்பிச்சு வந்த வேம்பயர் ராணி கிட்ட போயிட்டு, அவங்க 2 பேரும் நீங்க அனுப்பின எல்லா வேம்பயர்ஸையுமே கொண்டுட்டாங்க ராணி அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றான். ஒரு சின்ன வேலையை கூட கச்சிதமா முடிக்க தெரியல, உங்களை நம்பினது என்னோட தப்பு தான், அவங்க 2 பேரையும் எப்படி கொல்லணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ராணி சொல்றாங்க. அதோட இந்த பார்ட் முடியுது. வேம்பயர் ராணி அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்க, அதை நம்ம சனா எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த கதை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரிமைனிங் ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.